வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா 60 வயசுக்கு மேல முடி உதிர்றது இயல்பான விஷயம்தான். ஆனா அதுக்காக இனி எதுவும் செய்ய முடியாதுன்னு விட்டுடணுமா? அப்படி இல்ல. சரியான கேர், சரியான ஃபுட், சரியான அப்ரோச் இருந்தா இருக்கிற முடிய ஹெல்தியா மெயின்டைன் பண்ண முடியும். ஹேர் ஃபால ரொம்ப நல்லா கண்ட்ரோல் கூட பண்ண முடியும். அததான் இன்னைக்கு நான் ஒரு பேஷண்ட் ஸ்டோரி மூலமா சொல்லப் போறேன். பெயர் ரமேஷ், வயது 62. பிரைவேட் கம்பெனில சீனியர் மேனேஜரா வேலை பார்த்தவர். பொசிஷன் நல்லா இருந்தது, சேலரி நல்லா இருந்தது, ஃபேமிலி, ரெஸ்பெக்ட் எல்லாமே இருந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவரோட மனச நாளுக்கு நாள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதுதான் அவரோட முடி. எல்லா சப்ளிமெண்ட்டும் எடுத்தார். மினாக்சிடில், ஃபினாஸ்டரைட் எல்லாமே ட்ரை பண்ணார். 2 ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணார். மொத்தமா செலவு 30,000 ரூபாய்க்கு மேல. ஆனா முடி உதிர்றது நிக்கல. ஹேட் இல்லாம வெளியே போக மாட்டார். பப்ளிக் பிளேஸ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சார். கான்ஃபிடன்ஸ் லிட்ரலி 0. என் கிளினிக்கு வந்ததும் அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, டாக்டர், எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். இதுதான் என்னோட லாஸ்ட் விசிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவரை பார்த்ததும் டேப்லெட் எழுத ஆரம்பிக்கல. முடிய மட்டும் பார்க்கல. ஸ்கேல்ப டச் பண்ணி பார்த்தேன், பிரஸ் பண்ணி பார்த்தேன், மூவ் ஆகுதா இல்லையா செக் பண்ணேன். அப்பதான் உண்மையான ப்ராப்ளம் புரிஞ்சுது. ரமேஷ் ஸ்கேல்ப் எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப டைட், ஆல்மோஸ்ட் மூவ் ஆகாத மாதிரி, ட்ரம் ஸ்கின் மாதிரி ஸ்கல்லுக்கு ஒட்டி இருந்தது. அப்பதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், ரமேஷ், உங்க ஹேர் லாஸுக்கு டிஹெச்டி மட்டும் காரணம் இல்ல, ஜெனட்டிக்ஸ் மட்டும் காரணம் இல்ல. உங்க ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு. டாக்டரா நான் அவருக்கு சொன்னது இதுதான். ஹேர் ஃபாலிக்கிள் ஒரு டெட் ஸ்ட்ரக்சர் இல்ல, அது லிவிங் ஆர்கன். அதுக்கு தினமும் தேவையானது ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், growth சிக்னல்ஸ். இது எல்லாமே வர்றது பிளட் சர்க்குலேஷன் மூலமாதான். ஏஜ் ஆக ஆக ஸ்கேல்ப் ஸ்கின்ல இலாஸ்டிசிட்டி இழக்கும், டைட் ஆகும், பிளட் வெசல்ஸ் கம்ப்ரஸ் ஆகும். அதனால் ஆக்சிஜன் சப்ளை குறையும், நியூட்ரியன்ஸ் போகாது, ஃபாலிக்கிள் ஷ்ரிங்க் ஆகும், ஹேர் தின் அண்ட் வீக் ஆகும். கடைசில ஃபாலிக்கிள் ஸ்லீப் ஸ்டேஜுக்கு போகும். நான் ரமேஷுக்கு தெளிவா சொன்னேன், உங்க ஹேர் ஃபாலிக்கிள் டெட் இல்ல, அது தூங்கிட்டு இருக்கு. பிளட் ஃப்ளோ திரும்ப வந்தா அது மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவருக்கு பிளட் ஃப்ளோ திரும்ப வேலை செய்ய நான் 3 மசாஜ் டெக்னிக்ஸ் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தேன். டெக்னிக் 1, ஸ்கேல்ப் மொபிலிட்டி மசாஜ். முதல்ல முடிய மசாஜ் பண்ண வேண்டாம், ஸ்கேல்ப் ஸ்கின்னை தான் மூவ் பண்ணணும்னு நான் ரமேஷுக்கு விளக்கினேன். 2 கைகளோட ஃபிங்கர்ஸை ஸ்கேல்ப்ல ஃபிளாட்டா வைத்து ஹேரை இழுக்காம ஸ்கின்னை மட்டும் ஸ்கல் மேல மெதுவா ஃப்ரண்ட்ல இருந்து பேக்குக்கு சின்ன சர்க்குலர் மூவ்மெண்ட்ல மூவ் பண்ண சொல்லினேன். இந்த டெக்னிக் ஸ்கேல்பை லூசன் பண்ணும், கம்ப்ரஸ்ட் பிளட் வெசல்ஸை ஓபன் பண்ணும். டெக்னிக் 2, டெம்பிள் அண்ட் சைடு ரிலீஸ் மசாஜ். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் வச்சு டெம்பிள் ஏரியால ஸ்லோவா சர்க்குலர் மசாஜ் பண்ணினா சைட் ரீஜன்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஹேர் லைன் தின்னிங் ஸ்லோ ஆகும் அப்படின்னு நான் ரமேஷுக்கு சொன்னேன். டெக்னிக் 3, கிரவுன் டீகம்ப்ரெஷன் மசாஜ். அதுக்கப்புறம் பாமோட பேஸ கிரவுன் சென்டர்ல வச்சு பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸா ரொட்டேட் பண்ணினா ஸ்கேல்ப் ஸ்கின் ஸ்கல்ல இருந்து லிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும்னு சொன்னேன். இந்த மூவ்மெண்ட் கிரவுன் ஏரியால பிளட் சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்லீப்ல இருக்கிற ஃபாலிகிள்ஸை வேக்கப் பண்ணும். 1 மாதம் கழிச்சு ரமேஷ் ஃபாலோ அப்புக்காக என் கிளினிக்கு திரும்ப வந்தார். அவரை பார்த்ததும் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுது. ஸ்கேல்ப் டைட்னஸ் குறைஞ்சிருந்தது. முன்னாடி டச் பண்ணினா மூவ் ஆகாத ஸ்கேல்ப் இப்ப லூசன் ஆகி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தது. எக்ஸாமினேஷன் பண்ணும்போது கிரவுன் ஏரியால ஃபைன் பேபி ஹேர் ஸ்ப்ரவுட்ஸ் விசிபிளா இருந்தது. ரமேஷுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் ஹேர்ல மட்டும் இல்ல, கான்ஃபிடன்ஸ் திரும்ப வந்திருந்தது. ஹேட் இல்லாம கிளினிக்கு வந்தார். ஃபேஸ்ல ஃபியர் இல்ல. நீங்களும் இதே மாதிரி ஷெட்டிங், தின்னிங், ஸ்கேல்ப் டைட்னஸ் நோட்டீஸ் பண்றீங்கன்னா இதை இக்னோர் பண்ணாதீங்க. ரைட் ஸ்டேஜ்ல ஆக்ஷன் எடுத்தாதான் முடி கொட்டுறத நிறுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.